தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நிறைய தம்பிகளே நாம் தமிழர் கட்சியை திட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஜான் பால் தினகரன் அவர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணம் சாட்டை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஹார்ஷா எழுதி வந்துட்டு இருக்காங்க. பாரிசாரன் அவர்கள்லாம் விஜய் எதிர்த்து வந்துட்டு இருந்தாரு. இப்போ என்னன்னு தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல்லா விஜய்க்கு சப்போர்ட்டா ஒரு ரைட் அப் எழுதியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி நிறைய தம்பிகள் டைம் லைன்ல பார்க்கும்போது சீமான் அவர்கள் இனிமே எப்படி சப்போர்ட் பண்றது, இனிமே எப்படி சீமான் சப்போர்ட் பண்றது அப்படிலாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஒரே ஒரு பதில் தான், கொள்கை ரீதியான கூட்டம் இது. சீமான் அவர்கள் 1% இல்ல அதுக்கும் கீழே வாங்கினா கூட நாம் தமிழர் கட்சிக்கு எப்பயுமே எங்க ஆதரவு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. 1% இல்ல, அது 8% இல்ல, அது முதலமைச்சர் ஆனாலுமே சரி, சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் எங்க ஆதரவு அப்படின்றது ரொம்ப கிளியரா சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய தம்பிகள் சீமான் அவர்களுக்கு தான் எங்க ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு வர விஷயங்களும் ரொம்ப மகிழ்ச்சியை தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும், என்னதான் சீமான் அவர்கள் ஒரு இடத்துல ஜெயிக்கல அப்படின்லாம் இவங்க என்ன பேசினாலும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு தான் எங்க ஆதரவு எப்பயுமே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. தனித்து விடப்பட்டவர் தாவேக்கு, ஆனா தனித்து நின்றவர் நாம் தமிழர். கொள்கை ரீதியான கூட்டம், தமிழ் தேசிய கூட்டம், தமிழ் மக்களுக்காக 234 தொகுதியிலும் கத்தி சீமானவர்கள் அவர் தொண்டை தண்ணி வத்த பேசியிருக்காரு. அப்படி அந்த வெயில்ல பேசின நாம் தமிழர் கட்சிக்கு தான் எங்க ஆதரவு. என்னைக்குமே உழைக்கும் கட்சிக்கு தான் எங்களுக்கு எப்பயுமே ஆதரவு. இந்த சின்ன பசங்களுக்கு மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்கன்றது தெரியல. முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பேசுவோம், இந்திக்காரர்கள் எல்லாம் இவங்களுக்குலாம் அறிவே கிடையாது, இவங்க அதனாலதான் இங்க பிழைக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதை விட மோசமா இன்னைக்கு தமிழக மக்கள் இதை நிரூபிச்சிருக்கிறது ரொம்பவே மன வருத்தத்தை தருது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே என்ன ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு அப்படின்றத சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.